ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம உளுந்த வடை போட போறோம். அதுக்குள்ள பொருட்கள் இங்க இருக்குது. இப்ப நம்ம எண்ணெய் ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் காய வச்சிருக்கோம் மக்களே. இப்ப நம்ம மிக்சியில உளுந்து போட்டுக்கலாம். இது 1/2 கிலோ உளுந்து. இது 1/2 கிலோ உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. தண்ணி இல்லாம நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப அரைச்சுக்கலாம். என்ன அரையவே இல்லையா? கீழே அரைஞ்சிருக்கு, மாத்தி இப்படி விடணும். பாதி பாதியா இருக்கு. இதுல அரைச்சுக்கலாம் மாட்டா, கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாம். இதுல அரையும், சின்னதுல போட்டா நல்லா இருக்கு. இது ஒட்டுக்கு அரைச்சிட்டு இதுலயே அரையுமா? இத போடு, இத போடு, இத போடு, இது போடு. ஜார்ல நல்லா வலுவா. நைஸ். இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கு. பியூட்டிஃபுல். நல்லா வலுவலுன்னு அரைச்சுங்க. இப்போ கொஞ்சம் நம்ம உளுந்து எடுத்தனால மிக்சியில போட்டிருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் ஈஸியா வேலை முடியும். லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதை லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு அது ஒரு அரைச்சுக்கோங்க. ரொம்ப ஓகே. இன்னும் ஒரு சுத்து சுத்துனா கரெக்ட் ஆயிடும். சைட்ல நமக்கு எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு guys. இங்க பாருங்க, அப்படியே அல்வா மாதிரி இருக்கு. அல்வா எந்த ஊர்ல எப்படி இருந்தது? எங்க வீட்டுல அப்படிதான் இருக்கும். யாருங்க நான் செஞ்ச மேங்கோ அல்வா சாப்பிட்டியா? சாப்பிடல. இந்த மாதிரி நல்லா வலு வலுன்னு அல்வா போல அரைச்சுக்கணும். என்னங்க நீங்க அரைக்கிறதுக்கு எவ்வளவு லேட் பண்றீங்க? நிறைய இருக்கு. இப்ப கிரைண்டர்லனா ஒரே தடவையில போட்டுக்கலாங்க. எங்களுக்கு கழுவால கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்ல. என்ன 2 ஜார வச்சு கம்பேர் பண்ணி விளையாண்டு இருக்கீங்களா? அது அரைய மாட்டேதுங்க. இது பாருங்க, இது இந்த மாதிரி அரைக்கணும். இது பாருங்க, நெய் மாதிரி இருக்கு. அப்பனே அல்வா இப்ப நெய்யா? மாத்தி மாத்தி சொல்லலாம். சாப்பிட்டாதான் தெரியாது எப்படி இருக்கு. சூப்பரா இருக்குங்க. சாப்பாட்டே நீங்களே சொல்லுங்க, நான் வீடியோ எடுத்து தரேன். அதைய நீ சாப்பிட்டு. சரி, ஓகே, போட்டுடலாம். யாருக்கு வேணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, 2 ஜார்ல கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே அரைய மாட்டேங்குது. இந்த ஜார்ல அரைக்கிறது. ஆமா, அரைக்கிறதுக்கே எவ்வளவு லேட் பண்ணா எப்ப சாப்பிடுறது? நைட் ஆயிடுமா? அவ்வளவுதான், முடிஞ்சு. இதை அரைச்சா
உளுந்த வடை ரெடி. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சி கொதிச்சுட்டு இருக்கும் போல. இல்ல, அத நாங்க சிம்ல வச்சிருக்கோம். கரண்ட் ப்ராப்ளங்க. கரண்ட் இருந்திருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல, அரைக்கிற ஆளு ப்ராப்ளம். நீ வாய் மூட்டு. அவன்தான் என் வாய கலர்ல. இதா அதுவா? இதோட 5வது டைம் போடுறேன் மிக்ஸி. இல்ல இல்ல, அப்படியே ஒரு வழியா அரைச்சாச்சுங்க. 2 ஜார்ல மாத்தி மாத்தி போட்டு அரைச்சாச்சு. ஆனா இதுதான் பெஸ்ட். இப்ப வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் பிடிக்கிறவங்களுக்கு எடுத்து ஆயில போட்டுக்கலாம். பொடிய நறுக்கிக்கணும், இந்த அளவுக்கு நறுக்கிக்கணும். இப்ப வந்து மல்லித்தலை போடுறேன், அப்புறம் வந்து கருவேப்பிலை போடுறேன், அப்புறம் வந்து இஞ்சி பொடிய நறுக்கி வச்சிருக்குங்க, இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்து. அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவுங்க, பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். 1/2 கிலோவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து யாரும் கார்ன்ஃபிளவர் போட மாட்டாங்க. கார்ன்ஃபிளவர் மாவு நான் கார்ன்ஃபிளவர் மாவு போடுறேன். எதுக்கு? உளுந்து வடைக்கு. இது வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்குங்க. கொஞ்சம் பாதி போட்டுக்குங்க, போதும். இப்ப வந்து மிளகு சீரகங்க, மிளகு சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து உப்பிடுங்க. அவள்கிட்ட குடுக்காத நிறைய போட்டா. சரி, நான் கையில போடுறேன். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சோடா உப்பு. என்ன எடுக்கிறதெல்லாம் கீழே போட்டு இந்த அளவுக்கு போடுங்க, போதும். இந்த அளவு. கொஞ்சம் திரும்ப. இதுதான் அளவு. இதுதான் அளவு. சோடா உப்புங்க. பெருங்காயம் வந்து கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய் போடுறோம். இத்தனோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். கை காட்டு. இன்னும் கொஞ்சம். போதும் போதும். இந்த அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது வந்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணேன்னா உளுந்த வடை நல்லா இருக்குன்னு. அதனாலதான் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். டேஸ்ட் பாருங்க எப்படி நான் போட்டுட்டு இருக்கேன்னு. எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி தந்ததில்ல, அவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ எதுவும் செய்ய மாட்டா. அவ ஃபாஸ்ட் ஃபுட் தான் செய்வா, ஹெல்தியான ஃபுட் எதுவும் செய்ய மாட்டா. அதெல்லாம் கிளறிக்கங்க. எண்ணெயை ஃபாஸ்ட் பண்ணிக்கலாமா? அவ்வளவுதான், பனைஞ்சு வச்சிருந்து காட்டு. சீக்கிரம் போங்க. கொஞ்சம் இந்த மாவை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவுங்க, அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்க அக்கா எங்க ஸ்கிரீன் வெளியில வந்துட்டேன். இப்ப இந்த அளவுக்கு பிணைஞ்சுக்கலாம். நான் எண்ணெயில போடுறேன். நான் போடுறேன், நீ வந்து எடுத்துக்கோ. சரியா? உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. பாருங்க, எங்க பிள்ளைங்க இந்த உளுந்து மாவு பிணைஞ்சாலே கையில காமிச்சுட்டே இருப்பாங்க, வாங்கி வாங்கி சாப்பிடணும்னு. கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. காரமா இருக்கா? உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? காரம் இல்ல, மிளகா சாப்பிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு. சரி, சில்லி பிளேக்ஸா? கொஞ்சம் கைக்குள்ள விட்டு தண்ணி வச்சுக்கணும். அது பேர் மிளகா. இப்படி பாத்தீங்கன்னா இந்த கேக்கோட பேட்டர் மாதிரி கவுரும். அது
இது வேணா நீங்க ஓவன்ல வச்சு கேக்கும் செஞ்சுக்கலாம். அப்படிலாம் வராது, ஒண்ணும் வராது. இப்போ வந்து கை நினைச்சுக்கோங்க. கை நினைச்சிட்டு இப்ப எண்ணெய் வந்து ரெடி பண்ணி எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கணும். நீங்க இப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. அம்மா வீர சாதத்தை தான் பண்ணுவாங்க. பேட் ஹாபிட். தோட்ட விட மாட்டீரோ? நான் பண்றேன் உன்ன. போடவா? நானு எடுத்து விட்டு செய்யணும். ரொம்ப தண்ணியா பண்ணிக்கியோ? கரெக்டா இருக்கு. சின்கரியில பத்து வேற சின்கனி. இன்னொரு சட்டியில நியூஸ் பேப்பர்ல போட்டுக்கோங்க. டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ இல்ல, நியூஸ் பேப்பர். டிஷ்யூ வேணா நீங்க டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இது லோ பட்ஜெட் நியூஸ் பேப்பர். இது ஃபர்ஸ்ட் போட்டது இதா? நல்லா இருக்கு. நீங்க இந்த மழை காலத்துல செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா, அப்படி சூடான உளுந்த வடை இந்த குளிர் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உளுந்து பேசிக்கலி ரொம்ப உடம்புக்கு நல்லது. எண்ணெயில பொரிஞ்சா ஓகே, எப்பயாச்சும் ஒரு தாட்டி சாப்பிடலாம். இது ஃபர்ஸ்ட் இருக்க எப்பயுமே எவ்வளவு வெந்தாலுமே இந்த ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இதை மறுபடியும் எடுத்துட்டு அகைன் எண்ணெயில போட்டு பொரிச்சாதான் அந்த கலர் கோல்டன் ப்ரௌன் வரும். எங்க மம்மி, எங்க மம்மிக்கு அவங்க மம்மி இந்த கார்ன்ஃபிளவர் மாவு போட்டிருக்கனால மொறு மொறுப்பு நல்லா கிடைக்கும். யாரும் அவ்வளவு சீக்கிரம் போட மாட்டாங்க, பச்சரிசி மாவு போடுவாங்க. இன்னைக்கு நம்ம வித்தியாசமா கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திருக்கிறோம். இந்த வடையை சாப்பிட்டு பாருங்க, மொறு மொறுன்னு இருக்கும், டேஸ்டியா இருக்கும். இந்த இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டிருக்கனால அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்லா வெந்துச்சு, நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்படி எல்லாம் தொட்டு பார்க்காதீங்க, சூடா இருக்கும். பாருங்க, இதுல எண்ணெயே இல்ல. அதுதான் இதோட அந்த கார்ன்ஃபிளவர் மாவு போட்டாக்க எண்ணெயே குடிக்காது, எண்ணெயே குடிக்காது. உங்களுக்கு கடை வடை மாதிரி வேணும்னா நீங்க இன்னொரு டைம் மறுபடியும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னொரு டைம் நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மொறுமொறுன்னு கிடைக்கும். கலர் அந்த கலர் கிடைக்கும். ஆனா இதுவே வெந்துருச்சு. ஆக்சுவலா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியா வேணும்னா நீங்க இன்னொரு டைம் போட்டுக்கலாம். எங்களுக்கு இதே போதும். ஆனா எனக்கு கிறிஸ்பியா தான் வேணும். உனக்கு வேணா இன்னொரு டைம் போடலாம். நாங்க வந்து எப்பயுமே சாமிக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து செஞ்ச உடனே வச்சிருவாங்க. எங்களுக்கு அந்த பழக்கம் ஃபர்ஸ்ட் இருந்தே அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்ப நம்ம சாமிக்கு வச்சுக்கணும். 2 வேணும். 2 வைக்கணும். 2 வைக்கணும். 2 வைக்கணும். இதுதான் எங்க பூஜார காய். நல்லா இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்படி புஷ்ஷுன்னு இருக்கு பாருங்க, செம்மல. எண்ணெயே பிடிக்காதுங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூடு கொதிக்குதே. எங்க வீட்டு உளுந்து வடை இது நடுவில் இருக்கு பாருங்க. வடை சும்மா அப்படியே ஒரு பொட்டு எண்ணெய் இழுக்கலங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிக்கு போடுமா, கொஞ்சம் இருக்கு. உண்மையிலே எண்ணெய் அவ்வளவு குடிக்கவே இல்ல. நீங்க இந்த ரெசிபி வச்சு உளுந்த வடை செஞ்சு பாருங்க. இதை திருப்பி உண்மையிலேங்க எண்ணெயே இழுக்கல, வர அப்படியே மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க. குண்டு குண்டுன்னு இருக்கு உளுந்த வடை. நல்லா திருப்பி. கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு, அதனால இருக்கிற லைட் வச்சு எடுக்கிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. இப்ப நாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கோம். பாருங்க, பிச்சு காமிங்க. பாருங்க, பிச்சு காமிங்க. இல்ல எண்ணெய் ஏதாச்சும்? எண்ணெயே இல்ல. எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க, பஞ்சு போல இருக்கு. இந்த நீ சாப்பிடு.
உங்களுக்கு ஹார்டாவே இல்ல தெரியுதா? மெதுவா இருக்குங்க. இங்க இருங்க இருங்க, மெதுவா இருக்கு. இங்க பாருங்க, என்னங்கிற இருக்குல்ல, வேற லெவலுக்கு. இது நல்ல டேஸ்ட்டுங்க. நீங்க பாருங்க, இது மாதிரி செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு காரமே இல்ல, மாவு வைக்கல. இந்த இஞ்சிக்கும் இந்த மிளகாய் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.